உலகின் தலைசிறந்த விமான நிலையங்களில் ஒன்று சாங்கி. அது அமைந்திருக்கும் பகுதி சிங்கப்பூரின் ஆரம்ப காலத்தில் முக்கிய அங்கம் வகித்துள்ளது. இந்த இடத்தின் அழகான சுற்றுச்சூழல், அமைதியான வாழ்க்கை முறை பலரையும் கவர்ந்தது. நூற்றுக்கணக்கான இந்திய குடும்பங்களும் இங்கு வாழ்ந்தன. 1600களில் தஞ்சோங் ரூசா என்றழைக்கப்பட்டது இந்த வட்டாரம். 1800ஆம் ஆண்டு வாக்கில் தாஞ்சோங் சாங்கி என பெயர் மாற்றம் கண்டது. அதிகமான சேங்காய் மரங்கள் இந்த பகுதியில் காணப்பட்டதால் சாங்கி எனும் பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. சாங்கி வில்லேஜ் இன்றும் மக்களை ஈர்த்து வருகிறது. தென்கிழக்காசியாவின் மையப்பகுதியில் சிங்கப்பூர் அமைந்திருந்ததால் முதலாம் உலகப் போரின் போது இங்கு பல இராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டன. அதில் முக்கியமான ஒன்று சாங்கியில் அமைக்கப்பட்ட பிரிட்டிஷ் அரச விமானப்படை தளம். அதில் பணிபுரிய வேலையாட்கள் தேவைப்பட்டனர். அந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட பல இந்தியர்கள் சாங்கியில் குடியேறத் தொடங்கினர். 82 வயது ஜானகி அவர்களுள் ஒருவர். புக்கிட் தீமாவில் வசித்து வந்த அவர் திருமணத்திற்கு பிறகு தன் கணவருடன் சாங்கிக்கு வந்தார். ஆண்டி, நீங்கள் சாங்கியில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கீங்க. எப்போ நீங்கள் குடியேறினீங்க? நான் கல்யாணம் பண்ண பிற்பாடு தான் குடியேறினேன். கல்யாணம் 1952 கல்யாணம் பண்ணார். எங்கள் புருஷன் ஆர்எஃப்ல வேலை செஞ்சார். சாங்கி ஆர்எஃப்ல வேலை செஞ்சவர். அப்புறம் 52 கல்யாணம் பண்ணி கோட்ரஸில் நான் தங்கியிருந்தேன். ஆண்டி, அந்த டைமில் சாங்கி எப்படி இருந்தது? உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? சாங்கி ஒரே கம்பம் மாதிரி இருந்தது, கிராமம் மாதிரி இருந்துச்சு. கிராமம்னாக்கா ஆத்தாப்பு வீடு, படம் பார்க்குறதா இருந்தாக்கா தங்கர கொட்டையாக இருந்துச்சு. ஒரு டிக்கெட் 50 காசுல இருந்துச்சு அந்த காலத்துலலாம். அந்த சமயத்தில் தீபாவளி போன்ற பண்டிகைகள் எல்லாம் எப்படி கொண்டாடுவீங்க? தீபாவளி பண்டிகைகள் எங்களுக்கு ரொம்ப என்ஜாய். வீடு பக்கத்து வீட்டுல எல்லாம் பலகாரம் கொண்டே கொடுப்போம். அவங்க நம்மளுக்கு கொண்டு கொடுப்பாங்க. தீபாவளி அந்த சமயத்தில் அந்த டைமில் பட்டாசு எல்லாம் நல்லா வெடிப்போம். நல்லா பட்டாசு வெடிப்போம். அதே மாதிரி அந்த நேரத்தில் எங்களுக்கு கவலை தோணாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீடுங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பேச்சு வார்த்தையும் சரி, எதுலேயும் சரி, அன்பும் சரி. வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்கனாக்கா குளிச்சுட்டு சாயந்தரம் நேரத்தில் மரத்து கீழே அங்கே எல்லாம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்குது. பீச்சுக்கு போவோம். பீச்சுக்கு சமைச்சு எடுத்துட்டு பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு பீச்சுக்கு போவோம். ரொம்ப சாங்கினா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சாங்கி தான். திரு பன்னீர்செல்வத்திற்கு 75 வயது. தற்போது டாம்பனீஸ் பகுதியில் வசிக்கிறார். 1983இல் இவருடைய குடும்பம் சாங்கியிலிருந்து வெளியேறியது. எனினும் வார இறுதியில் சாங்கி கடற்கரையில் மீன் பிடிக்க இவர் செல்வதுண்டு. அப்போது கடந்த கால நினைவுகள் மீண்டும் கண்முன்னே கண்டிப்பாக வரும் என்கிறார். அப்போ சாங்கி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னாக்கா நகர வாழ்க்கை இல்லை. அங்கங்கே கடைகள் இருக்கும். அதை தவிர்த்து உள்புறத்தில் நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே கிராமம்தான். எல்லாமே தர வீடுங்க தான். ஒரு மாடி வீடு பார்க்குறதுக்கு கஷ்டம். அன்னைக்குள்ளே வருமான நிலைக்கு தகப்பனார் வேலை செஞ்சார். அந்த சம்பாத்தியம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் நாங்கள் அண்ணன் தம்பிங்க காடி கழுவ போவோம். நாளிதழ் கொண்டு போயிட்டு வீட்டுக்கு வீடு கொண்டு போய் போடுறது. அந்த போகிற நேரத்திலேயே அங்கங்கே நாங்கள் பார்க்கும்போது தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கிறது, இளநீ பறிக்கிறது. இது ஒரு 12 மணிக்குள்ளே முடிச்சிடும். ஏன்னா நம்ம குளிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு தொலைக்காட்சியோ மற்ற எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. அதிகபட்சமாக போனோம்னா வாரத்துக்கு ஒரு முறை வெளிப்புறத்தில் ப்ரொஜெக்டர் வச்சு படம் காட்டுவாங்க. அது போய் பார்ப்போம். நீச்சல் அடிப்பது, மீன் பிடிப்பது, புலாவூபின் தீவுக்கு பயணம் மேற்கொள்வது, இப்படி பல உல்லாசமான நடவடிக்கைகள். புலாவூபின்னு வந்தோம்னா என்ன, அப்போ மீன் பிடிக்கிறது, நண்டு பிடிக்கிறது, சைக்கிளில் சவாரி செய்கிறது, சுற்றி பார்க்குறது, இந்த மாதிரி வருவோம். அப்போ நிறைய பேர் இந்த புலாவூபியில் வச்சாங்க. அதில் 2-3 தமிழ் குடும்பம் இருந்துச்சு. அந்த காலத்தில் படகு சவாரிக்கு வர்றதுக்கும் போகிறதுக்குமே ஒரு வழியாக 30 காசு. சில சமயங்களுக்கு இரவு முழுதுமே தங்கியிருப்போம். கொட்டாய் கட்டி அந்த மாதிரி இருந்துட்டு போகிறது. அதெல்லாம் ஒரு இன்பகரமான ஒரு நாட்கள். திரு பன்னீர்செல்வத்தை போலவே சாங்கியில் பிறந்து வளர்ந்தவர் ராஜ். தெலுக் பாக்கு தொடக்கப்பள்ளியில் படித்தவர். அந்த பள்ளியில் படித்தவர்களை ஒன்று திரட்டி
நண்பர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என நினைத்தார். ஒரு ஃபேஸ்புக் குழுவை அமைத்தார். அதில் தற்போது 238 உறுப்பினர்கள் உள்ளனர். அந்த காலத்தில் வந்து ஸ்கூலுக்கு வந்து வீட்டிலேருந்து சாப்பாட்டு கட்டிட்டு போவீங்களா, இல்லை கேன்டீன் இருக்கா? அது எப்படி இருந்தது? கேன்டீன் அங்கே இருக்குது. அங்கே நாசலமா வந்து 10 காசு. 10 காசு? 10 காசு, ஆமாம். முந்தி அந்த டைமில் நாசலமா 10 காசு, ஐஸ்கிரீம்லாம் வந்து 5 காசு, சாஃப்ட் ட்ரிங்க்லாம் மைலோலாம் வந்து 5 காசு தான் அந்த டைம். 5 காசா? 5 காசு அப்போ. வாவ். சாங்கியில் வசித்த பலரைப் போல ராஜின் அப்பாவும் பிரிட்டிஷ் அரச விமான தளத்தில் பணிபுரிந்தார். அப்போது அவர் தம் குடும்பத்துடன் குவார்ட்டர்ஸ் எனப்படும் குடியிருப்பில் வசித்து வந்தார். இதான் நம்ம வந்து பழைய காலத்து பிரிட்டிஷ் டைமில் தங்குற இடம். நம்ம இங்கே வந்து ஒரு 6 பிளாக் இருந்துச்சு. இதான் வந்து C2 பழைய பிளாக்கு. இதே நடந்து வந்தால் முன்னுக்கு வந்து C3 இருக்குது. இதுதான் C3 நம்ம தங்குற பிளாக்கு. 1975 வரைக்கும் இங்கே தான் தங்கணும். வாங்க வீடை போய் பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம தங்கியிருந்த வீடு. ஓகே, அட்ரஸ் நம்பர் 0113. இதான் நம்ம ஒரு 15 வருஷமாக இங்கேயே தங்கியிருந்தோம். பிளாக் நம்பர்லாம் மாறிட்டு, ஆனால் வீட்டு நம்பர் அதே இருக்குது, 0113. உங்களுக்கு வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? மறக்க முடியாத அனுபவம்னா, வீடு வந்து ஆர்எஃப் சாங்கி குவார்ட்டர்ஸில் இருக்கும் போது கதவெல்லாம் சாத்த மாட்டோம், எல்லாம் திறந்து வச்சுருப்போம் ஃபுல்லாக. இங்கே நீங்கள் பூந்தா அந்த சைடில் வெளியாயிடலாம். ஆனால் ஒரு வாட்டி வந்து திருடணும் பூந்து வந்து வீட்டில் வந்து திருடிட்டாங்க. ஆமாம், நகைலாம் திருடிட்டானுங்க. திருடிட்டு அப்புறம் ஒரு பெரிய கேஸ் ஆகிட்டு. அது ஆனால் திருப்பி கொஞ்சம் பணமும் கொஞ்சம் நகையும் திருப்பி கிடச்சிச்சு. ஓ அப்பாடா. ஏன் அந்த டைம்லலாம் நீங்கள் வீட்டை பூட்ட மாட்டிங்களா? இல்லை அந்த டைமில் வந்து எல்லாம் நெய்பர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லாம் வந்து ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க. ஸோ வீட்டெலாம் பூட்ட மாட்டோம். நம்ம இந்த வீட்டில் பூந்து அந்த வீட்டில் கூட வெளியே வரலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்லி அந்த எல்லா வீடும் அங்கே. சார், இந்த பாலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பாலத்தில் வந்து நம்ம வந்து இங்கே தான் வந்து ஸ்விம் பண்ணுவோம். இங்கேருந்து டைவ் பண்ணுவோம் கீழே. இங்கேருந்து டைவ் பண்ணுவீங்களா? ஆமாம், இங்கேருந்து டைவ் இங்கே இதுலேருந்து குதிச்சு இதில் குதிச்சு டைவ் பண்ணுவோம். யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆமாம். நீங்கள் சொன்னீங்க உங்கள் சாங்கி நாட்கள் வந்து மறக்க முடியாத நாட்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? ஏன் தெரியுமா, அந்த டைம் வந்து ரொம்ப என்ஜாயபிள் லைஃபு. அந்த மாதிரி லைஃப் இப்போ கிடைக்காது நம்மளுக்கு. துவா பெக்கோங் கோயில் சிங்கப்பூரின் சமூக நல்லிணக்கத்துக்கு ஓர் உதாரணமாக திகழ்கிறது. தாவோ, பௌத்த, இந்து வழிபாட்டு தலங்கள் ஒரே வளாகத்தினுள் அருகருகே அமைந்திருப்பது மிகவும் அரிதான ஒன்று. அந்த காலத்தில் கடற்கரையோரம் அமைந்திருந்த இந்த கோயில் தற்போது லோயாங்வேயில் இருக்கிறது. சாங்கி வட்டாரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீராமர் கோயில் சிங்கப்பூரின் மிக பழமையான இந்து வழிபாட்டு இடங்களில் ஒன்று. இந்த வட்டாரத்தின் அடையாளங்களுள் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. அன்று முதல் இன்று வரை இந்த வட்டாரத்தில் வாழும் இந்திய குடும்பங்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இருக்கிறது. இரண்டாம் உலகப் போருக்கு பின் நிறுவப்பட்டது சாங்கி ஸ்ரீராமர் கோயில். பழமை மாறாமல் இன்றும் காட்சியளிப்பதால் ஆரம்பகால சாங்கியை நினைவுபடுத்துகிறது. 69 வயது வள்ளி அழகு பராமரிப்பு நிலையத்தை நடத்தி வருகிறார். இவருக்கு இந்த கோவிலை பற்றிய பல சுவையான நினைவுகள் உள்ளன. என்னோட சின்ன வயசு நினைமெல்லாம் வந்துட்டு வாங்க ஒரு இடத்த காட்டுறேன் வாங்க. சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இடம் இந்த இடம் தான். இங்கே தான் நான் சின்ன வயசில் வந்து பஜனை படம் வருவோம் நாங்கள். அப்படியா? பஜனையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். பஜனைன்னு சொல்கிறது வந்து பொதுவான வார்த்தை. நாங்கள் இங்கே வர்ற காரணமே ஒன்று எங்கள் அண்ணன்ட்டேருந்து படிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு, ரெண்டாவது இங்கே சுண்டல்லாம் கொடுப்பாங்க. அந்த சுண்டலை சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் இங்கே வருவோம். ஸ்வேதா, இந்த அரச மரம் வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னே இருந்த அரச மரம். அப்படியா? ஆமாம். ஒரு தாதியாக பணிபுரியும் ஷாமளா வள்ளியுடைய அண்ணன் மகள்.
ஒரு சில ஆண்டுகள் சாங்கியில் வாழ்ந்த அனுபவம் உள்ளவர். நான் ஒரு 4-5 வயசில் இருக்கையில் நான் வந்து குவார்ட்டர்ஸில் இருந்தேன். அந்த குவார்ட்டர்ஸ் பின்னாடியே வந்து ப்ரீசன்ஸ் இருக்குது. அதில் அப்பப்போ நான் என்ன செய்வேன்னா அங்கே போய் யாருக்கும் தெரியாமல் போய் எட்டி பார்த்துட்டு வருவேன். கூர்க்கா போலீஸ் இருப்பார், அவங்க வந்து நடமாடுவாங்க. அவங்க நடமாடும் போது நான் வந்து குவாய்ட்டாக இருப்பேன். அங்கே ஒரு ஸ்மால் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், அங்கே ஒளிஞ்சிருந்து பார்ப்பேன் யாருக்கும் தெரியாமல். எல்லாரும் தேடுவாங்க, ஷாம்லா காணோன்னு. எனக்கெல்லாம் நல்லா தெரியும் எங்கே இருக்கோன்னு. நாங்கள் நேராக போய் அந்த சந்திலேருந்து ஷாம்லா அப்படி கூப்பிட்டாக்கா அப்படி பார்த்துட்டு குடுன்னு ஓடி வந்துடுவாங்க. இங்கே தான் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில வந்து ஸ்விம்மிங் அடிப்போம். சின்ன சின்ன மீனுங்க நிறையா இருக்கும் இங்கெல்லாம் வந்து. அதை வந்து பிடிச்சி போய் விற்போம். எவ்வளோ விற்போம்னா 5 காசுக்கு 10 காசுக்கு இந்த மாதிரி தான் விற்போம். அந்த காசை நாங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். ஷம்லா இங்கே தான் வந்து மாமா இருந்தார். இங்கே தான் நாங்களாம் வந்து எப்படியோ வந்துக்கிட்டே இருப்போம். வாரம் இங்கே தான் வந்து இருக்கிறது போகிறது எல்லாமே. இங்கே நிறைய தமிழ் இருந்தாங்க. நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கூடலாம் எல்லாருமே கொஞ்சம் நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க. இப்போ இங்கே இருந்த பிறகு தான் எல்லாரும் இடம் மாறி போனாங்க. ஆனால் ஸ்டில் இந்த இடம் அப்படியே இருக்குது. இதை பார்த்துட்டோன்னா ஐயோ எமோஷனல் மாமா இருந்த இடம் தெரிஞ்சிட்டு. அந்த காலத்தில் சாங்கியில் கட்டப்பட்ட பெரும்பாலான வீடுகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது அவை தங்கும் விடுதிகளாக மாற்றப்பட்டுள்ளன. சில வீடுகள் இப்போது இல்லை. நான் சாங்கி வில்லேஜில் வேலை செஞ்சேன். அந்த பேக்கரியில் அது 1974 ஆரம்பித்தேன். அந்த காலத்தில் கிளி இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த வட்டாரத்தில் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அந்த கிளியோட ஹிஸ்ட்ரி எனக்கு கொஞ்சம் தெரியும். இந்த ஊர்லேருந்து வருவாங்க கிளி தோசியாக இருக்குல்ல, அப்போ வந்து 20 காசு 50 காசு தான் ஜோசியம் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க, முடிஞ்சிச்சு அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்டெல்லாம். இங்கே எல்லா இடம்லாம் மாறப்போகுது, நீங்கள் கிளம்புன்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, இந்த கிளியெல்லாம் கூட்டிகிட்டு போகல. என்ன செஞ்சாங்க, இருக்கிறத விற்றாங்க. விற்க முடியலன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அது எல்லாம் பரவி 1976 78 பாருங்க, கூட்டமாக குமிஞ்சிடுச்சுங்க. இப்போ இந்த கிளிங்க தான் இங்கே இருக்குங்க. நானும் எங்கள் அண்ணனும் 2 பேரும் ஒரு பேக்கரியில் வேலை செஞ்சோம். அப்போ நான் எய்த்தாப்பில் இருக்கிற ஒரு புக் ஷாப்பில் அவங்க கடையில் வேலை செஞ்சேன். எனக்கு சம்பளம் வந்து மாதம் 30 வெள்ளி தான். அப்போது ஒரு நாளைக்கு 1 வெள்ளி தான் சம்பளம். ஆனால் காலையில் வந்து 10 காசு கொடுப்பாங்க. 10 காசு வந்து ஒரு தோசை சாப்பிட்றதுக்கு பசியார. அதுதான் அவன் புதன்கிழமை வந்து பாசாமலம் போட்டுருவாங்க. இப்போ பின்னால் இருப்பாங்க அந்த மெயின் ரோடு 2 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு 2 பக்கமும் கடைங்க தான். பார்த்தா ஜேன்னு இருக்கும். அதை பேக் பண்ணி வரதுக்குள்ள 2 மணி 3 மணி ஆயிரும். 1990களில் வேறு இடத்திற்கு மாறும் வரை சாங்கியில் தம் பெற்றோருடன் வசித்து வந்தார் நீசன். குவார்ட்டர்ஸ் குடியிருப்பில் வாழ்ந்த நாட்கள்தான் தம் வாழ்க்கையின் பொற்காலம் என்கிறார். எத்தனை வயசு வரைக்கும் குவார்ட்டர்ஸில் இருந்தீங்க? 7 வயசு. வீடு வந்து ஒரு ரோவில் 4-5 ஹவுசஸ் இருக்கும். அது 2 ஸ்டோரி, ரொம்ப பெருசு. நாய்க்கு ஒரு சின்ன பேக் ஹவுஸ் இருக்கும். வாஷ் எல்லாம் ஒரு சின்ன வீடு மாதிரி பின்னால் இருக்கும். ஸோ அங்கே வந்து நிறைய ஸ்பேஸ், நிறைய லேண்ட் எல்லாமே இருக்குது அங்கே. உங்கள் வீட்டு பக்கத்தில் என்னெல்லாம் இருந்தது? வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சாலை இருந்துச்சு. அந்த பக்கத்தில் வந்து சாங்கி ஏர்போர்ட்டோட ரன்வே. வாவ். ஸோ ராத்திரியில் வந்து எல்லாம் பிளேன்ஸ் டேக் ஆஃப் லேண்டிங் எல்லாம் பார்க்கலாம் அங்கே. எந்த வருஷத்தில் வந்து குவார்ட்டர்ஸை விட்டு வெளியேறினீங்க? 1984 அக்டோபர் நாங்கள் எல்லாமே ஹோல் எஸ்டேட் வந்து கிளியர் பண்ணோம். சாங்கியிலிருந்து வெளியேறி பல ஆண்டுகளாகிவிட்டன. எனினும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாம் வாழ்ந்த இடத்தை பார்க்க வர தவறுவதே இல்லை நீசன். ஹவுஸ் வந்து பின்னால் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு. ரன்வே வந்து இங்கே இருக்கும். இப்போ வந்து எல்லாம் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. பட் அந்த காலத்தில் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லாமே பார்க்கலாம் அந்த ரன்வே. ஆமாம். நீங்கள் சாங்கி பற்றி பேசும்போது இந்த வட்டாரமே உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு நல்லா தெரியும். ஏன் அப்படி? ஒரு இடம் சாங்கி மாதிரி சிங்கப்பூரில் கிடையாது. சாங்கி மருத்துவமனை அந்த காலத்தில் சாங்கியில் அதிகமான இந்தியர்கள் குடியேறுவதற்கு மற்றும் ஒரு முக்கிய காரணம்.
உலகப் போரின் போது காயமுற்ற வீரர்கள் சிகிச்சைக்காக இங்குதான் கொண்டு வரப்பட்டனர். அவர்களை பராமரிக்க ஆட்கள் தேவைப்பட்டனர். அப்படி வேலைக்கு வந்த பலர் சாங்கியிலேயே தங்கிவிட்டனர். சுதந்திரத்துக்கு பிறகு சாங்கி வட்டாரம் பல மாற்றங்களை கண்டது. இது போன்ற குவார்ட்டர்ஸ் குடியிருப்புகள் அகற்றப்பட்டு வீடமைப்பு பேட்டைகள் அமைக்கப்பட்டன. தெருவோரம் இருந்த கடைகள் கடை தொகுதிகளாய் உருமாறின. புதிய சாலைகள், கூடுதலான பேருந்து சேவைகள். ஒரு கிராமமாக இருந்த சாங்கி வில்லேஜ் ஒரு உணவு பொழுதுபோக்கு மையமானது. 63 வயது பாலா சாங்கி வில்லேஜ் உணவங்காடியில் இந்த குளிர்பான கடையை நடத்தி வருகிறார். தெருவோர கடையாகத்தான் இவரது தந்தை இதை தொடங்கினார். இவருக்கும் தொழில் நுணுக்கங்களை கற்றுத்தந்தார். பாலாவுக்கு தொழில் பிடித்து போனதால் கடந்த 40 ஆண்டுகளாக இதே இடத்தில் கடை நடத்தி வருகிறார். நல்லா இருந்துச்சு முந்தி, சரியான கூட்டம். அப்போ அந்த டைம் வந்து ஏர்போர்ட் வந்து இங்கே ஷீப் பண்ண போகிறாங்க பாரு, எல்லாம் கான்ட்ராக்டெல்லாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. எல்லாம் சாப்பாடு இருக்குது இங்கே, சீனா சாப்பாட்டு, மேகர சாப்பாடு, முக்காவாசி எல்லாம் ரோட் சைட் தான் வெளியே சாப்பாட்டு. அந்த டைம் வந்து தாவ் குரேங், இந்த சாத்தி ரோட் சைடில் வந்து அந்த உட்காந்து சின்னோண்டு வாங்கல உட்காந்துக்கிட்டு பபக்யூ பண்ணாங்க அவர். அது சத்தையெல்லாம் பெரிய பெரிய சத்தை நல்லாயிருக்கும். நம்ம அப்பா ஒட்டு கடை தான் இந்த மாதிரி தான், தண்ணி கடை, கொஞ்சம் ரொட்டி, கேக்கு. அப்புறம் அந்த டைமில் திகாலிமா புக் இருக்குது தெரியுமா, திகாலிமா புக்கில் வந்து யார் கடைன்னு எழுந்துவாங்க அங்கே. ஒரு கிளாஸ் டீ 5 காசு, கோப்பி வந்து 10 காசு, 15 காசு. இப்போ வந்து ஒரு வழி 10 காசு, ஒன்று 10 வந்து ஹொக்கர் சென்டரில், வேறு இடத்துல நம்ம தெரியல. இந்த ஹொக்கர் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி 1970s. நான் 79 தான் வந்தேன். 79 இங்கே 79, 80 அப்படி. நான் அப்போ வந்து தைசிங்கில் கூட்டியிருந்தேன் பைலைவா. அந்த சைடில் வந்து நான் ட்ராலி வச்சுக்கிட்டு தான் யாரும் பண்ணல பார்த்தேன். சாங்கியில் பீச்சுக்கு வருவோம், அடிக்கடி பீச்சுக்கு வருவோம், சாப்பிட வந்திருக்கோம். ஃபோட்டோ எடுக்கலாம் வருவேன். அந்த பிளேன் போகிறது, இந்த சன்செட், சன்ரைஸ், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல. சாங்கிலீஷில் பல வகையான சாப்பாடு இருக்குது, ரொம்ப பிடிக்கும். அந்த என்வாயர்மெண்ட் ரொம்ப சீலாக இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச பிரியாணி இங்கே இருக்குது, அதை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எங்கள் அடிக்கடி வருவோம். கடற்கரை, படகுத்துறை இவை இரண்டும் சாங்கி வில்லேஜுக்கு மக்களை ஓரளவு ஈர்த்தாலும் அதிகமானோர் இங்கு வருவதற்கு முக்கியமான காரணம் ருசியான வகை வகையான உணவுதான். 1970களிலிருந்தே படிப்படியாக மாற்றங்களை கண்டு வந்தாலும் சாங்கி வில்லேஜ் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சியடையவில்லை, பொதுமக்களை ஈர்க்கவில்லை. 2005இல் அந்த மந்த நிலையை மாற்ற அரசாங்கம் முடிவு செய்தது. பழங்கால பங்களாக்களும் வீடுகளும் புதுப்பிக்கப்பட்டன, தங்கும் விடுதிகளாக மாற்றப்பட்டன. பல பாரம்பரிய உணவு கடைகள் திறக்கப்பட்டன. சிங்கப்பூரின் பல பகுதிகளிலிருந்து வாடிக்கையாளர்கள் வருகின்றனர். அதனை கண்ட பல உணவு கடைக்காரர்கள் தங்களுடைய கிளைகளை சாங்கி வில்லேஜில் திறக்கத் தொடங்கினர். அவர்களுள் ஒருவர் சமையற்கலை நிபுணர் பாலா. இவர் பல உணவுக் கடைகளை நடத்திய அனுபவம் உள்ளவர். ஏற்கனவே உணவுக் கடைகள் அதிகம் நிறைந்த சாங்கி வில்லேஜில் இவர் கால் பதிக்க என்ன காரணம்? எனக்கு வந்து குடும்பத்தோட ரிலாக்ஸாக அமைதியாக உட்காந்து சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும். ஆனால் அது வெளியில் போகும்போது அது நடக்காது. ஏன்னா வந்து ரொம்ப எங்கே போனாலும் பரபரப்பாக இருக்கும் சிங்கப்பூரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவகங்கள்லாம் வந்து விடுமுறை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த ஐடியா எப்போவுமே மனசில் இருந்தது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால் வந்து சாங்கி வில்லேஜில் வந்து இது வந்து எப்போதுமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக மக்கள் வர்ற இடம். ஸோ அதனால தான் சாங்கி வில்லேஜை தேர்ந்தெடுத்தேன். இப்போவும் எனக்கு என்ன தோணுது, அந்த ஃபீல் ஒன்று இருக்குது. இந்த கம்பங் ஃபீல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இங்கே வந்தீங்கன்னா மரங்கள் நிறையா இருக்கும், கடல் இருக்குது. விடுமுறை காலத்தில் வந்து அந்த அந்த ஷேலேன்னு சொல்லுவாங்க, உல்லாச விடுதியில் இருக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரிமோட் சிட்டி பஸ்லிங் அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டை விட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் பேக் ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து மற்ற உணவு ஏரியாஸை விட சாங்கி வில்லேஜ் வந்து ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லேட் பேக், இந்த கம்பவுண்ட் ஃபீல் அது கண்டிப்பாக வந்து சாங்கி வில்லேஜ் கொடுக்குது.
அடுத்து நாம் சந்திக்கவிருப்பவர் சமையற்கலை நிபுணர் ஆல்பர்ட். பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் இவரை நீங்கள் பார்த்திருக்கலாம். இவருக்கும் சாங்கிக்கும் என்ன தொடர்பு? நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் பேர் வந்து உமாபதி வந்துட்டு ஒரு கம்பவுண்ட் வீட்டில் குடியிருந்தாங்க. ஸோ எங்களோட ஸ்கூல் ஹாலிடே வரும்போது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு வந்து 5 அக்கா ஒரு அண்ணன் இருந்தாங்க அப்போ. ஸோ வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு லுக் ஃபார்வர்ட் பண்ணுவோம் சாங்கி வில்லேஜ் போகிறதுக்கு. சாங்கி வில்லேஜ் போனோம்னா வந்துட்டு அந்த கம்பவுண்டோட ஃபீலிங் கிடைக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு ஸ்மைல், எல்லார் ஃபேஸும் ஒரு ஸ்மைல் இருக்கும். அந்த சாங்கி வில்லேஜோட ஃபுட் சீன், ஸோ அந்த ஹாக்கர் சீன் அதெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் அந்த ஒரு கடையை பாஸ் பை பண்ணி போனீங்கன்னா அந்த கடையில் உள்ள அரோமா உங்களுக்கு டெஃபினெட்லி கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து கேஸ் பயன்படுத்தல அந்த டைமில், எல்லோரும் வந்து சாக்கோல் தான். ஸோ அந்த மீகோரிங்காக இருக்கலாம், சாக்குவித்தியாவாக இருக்கலாம், எல்லாமே சாக்கோலில் தான் வந்து வச்சு ஃப்ரை பண்ணுவாங்க. இது இன்னொன்று யூனிக்னஸ் எனக்கு என்னென்னா, அந்த காலத்தில் வந்துட்டு நான் போய் முட்டை போய் கொடுத்தேன்னா அவங்க அந்த முட்டையை உடச்சி ஊற்றி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு 2 முட்டை வேணால் 2 முட்டை கொடுப்பேன் நான் அந்த மீகோரிங்க்கு. ஸோ அதில் வந்து அவங்க அந்த காசு சார்ஜ் பண்ண மாட்டாங்க அதில். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அட்மாஸ்பியர் இருந்துச்சு அந்த டைமில். அந்த பாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாங்கி வில்லேஜில் பாரம்பரியமான உணவு வகைகள் எத்தனையோ இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் வரிசை பிடித்து நிற்பது நாசி லெமாக் கடைகளில்தான். அந்த காலத்தில் நாசி லெமாக் வந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் வரும், ஒரு சின்ன பனானா லீஃபில் மடிச்சிருப்பாங்க. உள்ளுக்கு வந்து ஒரு வாழை இலை இருக்கும், அதில் வந்து கோகோனட் ரைஸ் இருக்கும், கருவாடு இருக்கும், கொஞ்சோண்டு பீனட்ஸ் இருக்கும், சம்பால் இருக்கும். எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். ஆனால் சாங்கி வில்லேஜ் உள்ள சுவை இருக்குல்ல, அது வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த கோகோனட் மில்க் அரைச்சி புளிஞ்சி அதில் வந்து கோகோனட் ரைஸ் செய்வாங்க. சாங்கி வில்லேஜ் எனக்கு இன்னொரு பிடிச்சது வந்துட்டு சாத்தி. இப்போ சாங்கி வில்லேஜ் வந்துட்டு எப்படி முந்தி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் வந்து அந்த ட்ரெடிஷனை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சாத்தைனா வந்துட்டு இந்த பேர்ன் மார்க்ஸ்லாம் இருக்கணும், அந்த சா மார்க்ஸ்லாம் இருந்தால் தான் வந்துட்டு அது சுவையாக இருக்கும். அந்த கிரில் பண்ணுறாங்களே அந்த பேர்ன் மார்க் இருக்கணும். சாங்கி இந்த பகுதிக்கு நான் அதிகம் வந்ததில்லை. இந்த வட்டாரத்தின் வரலாற்று சிறப்பை தெரிந்து கொள்ள இன்று எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்கும் தெரிந்து கொள்ள ஆசையா? வார இறுதியில் அல்லது எஞ்சியுள்ள பள்ளி விடுமுறை காலத்தில் நீங்களே சுற்றி பார்க்க முடியும் சாங்கி மரபுடைமை பாதையின் மூலம். அதை பற்றிய விவரங்களை இந்த இணைய பக்கத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நான் ஸ்வேதா ராஜாராம். நன்றி, வணக்கம்.